பிறந்தநாள் அண்ணனோட 50வது பிறந்தநாள் தமிழகம் முழுக்க நம்மளோட சிறுத்தைகள் வந்து சீர சிறப்புமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமா, அண்ணனுக்கு 50 வயசு தான் இருக்கு, நம்ப முடியுதா? அண்ணனுக்கு 50 வயதுன்றது வந்து நம்ம ஒரு பிறந்த தேதி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ 50 வயசு ஆட்ட மாதிரி இருக்கு. ஆனா அந்த செயல்பாடு, அவரோட துடிப்பு, அந்த ஆக்கமும் வழக்கமா வயசாக நம்ம ஆளுங்களுக்கு உழைப்பு குறையும். ஆமா, ஆனா அண்ணனுக்கு வயசா ஒரு நாளும் அந்த உழைப்போட வேகமும் தீவிரமும் நம்ம அவரை தேர்வு பண்ணிருக்கோம். அண்ணனோட உழைப்பு தான் இந்த கட்சிக்கு மிக முக்கியமான அந்த உழைப்பை யாராவது மறைக்க முடியாது. ஊடகங்கள் வேணா மறைக்கலாம். இல்ல, நான் 50 வயது, நம்ம 50 வயது ஆகுது பொன்விழா கொண்டாடுற அது ஒண்ணு. ஆனா நம்ம கொண்டாடுறது அவரை உணர்ந்தவன் கொண்டாடிட்டு இருக்கான். ஆனா உணர்ந்தும் உணராத மாதிரி இருக்கிறவன் வந்து இவனுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு ஒரு கொண்டாட்டமா அப்படின்றத வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஊடகமா எழுதுது. உண்மையிலே அந்த முகநூல் நம்மளும் பல இடத்துல நம்ம பதிவு சொல்லிருந்தோம். அந்த முகநூல்ல வந்து நான் தொழில்நுட்பம்லாம் வந்து ஜாதியம் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையை பார்க்க போனா ஜாதிய கட்டமைப்புல இருக்க மனுஷாலே அந்த முகநூலுக்கு வராங்க. நீங்க இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சவரு சாதி இல்லாத இங்க எவன் நடந்துட்டு இருக்க? ஊடகம்ங்கும் போது வெளிப்படையா பதிவு செய்ய மாட்டாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஊடகன்றதே யாரு நடத்துறா? சாதாரண மனுஷன் தான் நடத்துறான். அதனால அந்த வழி வந்தவன் தானே. சாதி எத்தனை வருஷத்துல வந்தா அதுல இருந்து வந்தவர் தான். அன்னைக்கு வேற மாதிரி ஊடகம் நடத்திருந்திருப்பாரு, இன்னைக்கு காட்சி ஊடகமாகவும் எழுத்து ஊடகமாகவும் இப்படி இருக்கான். வெளிப்படையான தாக்குதல். ஈவன் அண்ணன் வந்து ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுத்தா அதை வந்து வன்மமா வந்து சித்தரிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது சிறுத்தைகளுக்கு பல கோபங்கள் வருது. ஆனா அண்ணன் வந்து யாரையும் விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை வீசுனால நாம வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ணணும்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து இவரை தவிர இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர இந்த ஈழ பிரச்சனை எடுத்துங்களேன், அதுல வந்து விடுதலை சிறுத்தைகளோட பங்களிப்பு மாதிரி எந்த ஒரு கட்சியும் இயக்கமோ யாருமே செய்யறது கிடையாது. ஆனா என்ன காரணத்தாலேயோ சொல்றது வந்து ஒரு பொதுப்படையான விஷயம். சாதியம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அப்போ அத வந்து நம்ம இது மாதிரி பேசணும்னு முகநூல்ல என்ன பேசுறோம், அப்ப நம்ம பத்தி எதனா பேசிட்டா உடனே நம்ம சாதி வெறியர்கள்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சாதியத்தை வந்து உள்ள கொண்டு வந்து தமிழ் தேசிய போராட்டத்தை நாம பின்னுக்கு தள்ளுறோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பவும் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவங்க என்ன புரிதல் இருக்குன்னே தெரியல. ஆக சாதிய கட்டமைப்புங்கிறது வந்து இந்த சமூகத்துல வந்து அடிப்படையில் இருக்க வேண்டியது, அதை மறைக்க முடியாது, அழிக்க முடியாதுங்கிற ஒரு சிந்தனையில எப்படி சுதந்திரம் நடக்கும் போது சாதியத்தை ஏத்துக்கிட்டாங்களோ, இப்ப தமிழ் தேசிய விடுதலை அடைய வேணுங்கிற போராட்டத்திலயும் சாதியத்தை ஏத்துக்கிறாங்க. அது வந்து சாதியத்துக்கு வந்து தமிழ் தேசிய முலாம் பூசுறாங்க. அப்படி வந்து இதை வச்சுட்டு தமிழ் தேசியத்தை அப்படி மறைக்கிற மாதிரி ஒரு விஷயமா அதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது சிங்களத்துக்கு அடிமையா இருக்கிறத வருத்தப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தமிழ் இனம் வந்து அடிமையா இருக்கிறத வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அது குறிப்பா நம்ம எப்படி அதை உணர்ந்துக்கலாம்னா, இவர்கள் வந்து திருமாவளவன் அந்த தவறு செஞ்சுட்டாரு, கூட்டணி இங்க வந்து எதுன்னா கூட்டணி வைக்கிறது, அது இவர்தான் கூட்டணின்றதை இவர்தான் கண்டுபிடிச்ச மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல கூட்டணி இவன் அங்க வைக்கலாம் அவன் அங்க வைக்கலாம் நடந்ததே இல்லாத மாதிரி. அப்ப என்னன்னா இவங்களுக்கு இயல்பா வந்து எதனா பார்த்த உடனே தான் இவனுக்கு வந்து உணர்வே ஏற்படுது. அதாவது வந்து அடிக்கடி பேசுவாரு, மானுடம் பத்தி நேசிக்கிறவங்க மானுட போராளி என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்றவங்க வந்து எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கணும் அப்படின்னாரு. அதாவது நம்ம எதுல புரியுதுன்னா, இப்ப இவர்கள் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து விமர்சனம் பண்ண இருக்கான். தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொன்ன தொடர்ந்து விமர்சனம் பண்றான். அவர்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம உள்குமரல் இருக்குன்னு தெரியும். ஏன்னா செய்த தவறுகள் எல்லாம் அவர்கள். ஆமா ஆமா ஆமா. அப்படி ஒரு தலைவர் நம்ம சுட்டி காட்டலாம், இவரை பத்தி எழுதலாம். ஆனா நம்ம என்னன்னா நம்ம தலைவரை உள்வாங்கனால எதிர்கால ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. இந்த ஈழத்துக்குன்னு எடுத்துங்களேன், உதாரணமா ஈழத்துக்கான எதிரான கூட்டம் வேற ஒண்ணு இருக்கு, ஒரு மேஜரான கூட்டம் ஒண்ணு இருக்கு. அது வந்து சீன்ல வரவே மாட்டுது. அதை விமர்சனம் பண்றது ஒரு பையனுக்கும் துப்பு கிடையாது. ஆனா இங்க தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் வேற, கொள்கை அரசியல் வேறதான் இங்க பயணம் வந்து திரும்ப வந்து வற்புறுத்திட்டு இருக்காரு. தேர்தல் அரசியல் வேற, கொள்கை அரசியல் வேற, திரும்ப வற்புறுத்திருக்காரு. அதுவும் இல்லாம நிறைய இடத்துல பதிவு பண்றாரு, எனக்கு எந்த நபரையும் வந்து நான் விமர்சிக்க விரும்பல,
அது வந்து ஆற்றாமை வெளிப்பாடு. ஒரு தனிநபர் வந்து ஈழம் வாங்கி கொடுப்பாரு என்று எதிர்பார்க்கறது வந்து ஆற்றாமை வெளிப்பாடு. அவங்க சூழ்நிலைக்கு அவங்கவுங்க எங்கெங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போராடணும். ஈழம் என்ற கொள்கையில வேணா ஒன்று சேர்ந்து அதுக்கான முயற்சி அடுத்த கட்ட முயற்சி எடுக்கணுமே தவிர திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா திரும்பவும் நீ வந்து அங்க கூட்டணி வச்சுட்டு அங்க இங்கெல்லாம் இல்ல, சோனியா காந்தி கூட கருணாநிதி கூட்டணி வச்சிருக்கிற, சரி இங்க கூட கூட்டணி வச்சு என்ன பண்றது? நாங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா உண்மையிலே அப்போ நான் நேரடியா சொல்றேன், வைகோ இருக்கிறாரு, நெடுமாறன் இருக்காரு, இவர்களுக்கெல்லாம் அரசியல் செய்யறதுக்கான தேவை என்ன இருக்கு? ஆமா, அவரை சார்ந்தவங்களுக்கோ இல்ல அவரு கூட இருக்கிற உடன்பிறப்புகள்னு சொல்லிட்டு இருக்காங்க, எவனுக்கும் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ நம்ம எப்படி ஒரு இப்போ நீங்க ஒரு என்ன படிச்சிருக்கீங்க, பிஹெச்டி பண்றீங்க, அப்போ வந்து ஒரு பேராசிரியரோ ஒரு முதுகலை ஆசிரியரா அப்படியே போயிடுவீங்க படிச்சதை வச்சு. ஆமா, அது மாதிரி ஒருத்தர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சானா அவரு டாக்டர் தொழில் பண்றாரு. அது மாதிரி இவர்கள் அரசியல் தொழில். ஆமா, நான் ஒரு அரசியல்பா, நான் ஒரு பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், அது மாதிரி அவர்களுக்கான விஷயம். ஆனா இந்த சமூகத்துக்கு இந்த அடிநிலை விடுதலை சிறுத்தை இருக்கிற மக்களுக்கு வந்து அரசியல் நீரோட்டம், அந்த மைய நீரோட்டம்னு சொல்றாங்களே, அதுல வந்து தேவை இருக்கு. அதை பத்தி இவர்கள் வைகோவோ இந்த நெடுமாறனும் சீமானும் 100 ஆண்டு காலம் தோத்தாலும் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு இழப்பும் இல்லை. அவர்கள் வந்து ஜமீன் பரம்பரையை சார்ந்த ஒரு பேசப்படுது. ஆனா இங்க திரும்ப திரும்ப தலையில என்ன வைக்காதவன், மாடு மேய்க்கிறவன், இவர்களுக்கான கட்சியா மத்தவங்க சொல்றான். ஆனா இது அப்படி வந்து ஒரு நாளா அவரு சொன்னதா எனக்கு தெரியல. எங்க அடிமை இருக்கோ அவர்களுக்கான திண்ணிய வன்கொடுமைக்கும் திண்ணியத்துல மழை திணிச்சுக்கும் போராடினாங்க. கண்டிப்பா. அதே சமயத்துல விழுப்புரத்துல வன்னியர் குடிக்கு அவங்களுக்கு வந்து மழை திணிச்சுதான் அண்ணா போராடினாங்க. ஆக இரண்டுக்கும் குரல் கொடுக்கணும், அதுதான் மானுடத்தின் வெளிப்பாடு அப்படின்னு அண்ணா திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த புரிதல் வரல. இதுல இன்னொரு விஷயம் நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஒரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள் நம்ம பதிவு கொடுத்துட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் அண்ணா வந்து தலித்தியத்தை விட்டுட்டாருன்னு ஒருத்தவங்க ஒண்ணு கேட்டேன். இவரு தலித் தலைவரும் கிடையாது, தமிழ் தேசிய தலைவரும் கிடையாது. அப்படி இன்னும் சொல்லிட்டே போலாம், அது சொல்லிட்டே போலாம், நம்மளுக்கே மாதிரி இருக்கான். அப்ப என்னதான்டா இவர், யாருதான்டா இவரு, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு அதிக கோவம் வந்து பேசாம எதனா ஐடியா கொடுங்க, சாவடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். உடனே அதுக்கு வந்து செஞ்சிடலான்ட்டு ஒருத்தன் பதில் கொடுங்க. எந்த அளவுக்கு அவங்களோட கார்போர்ட் செஞ்சுவாங்க. அப்போ இந்த வரிகள் யோசிச்சாங்க, அப்போ செஞ்சிடலாம், நீங்க வேணா சொல்லுங்க, நான் வேணா ஐடியா தரோம் அப்படின்னு சொல்றான். அப்போ இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு குரல் கொடுக்குறாங்க, இல்ல சாதி தேசியம் வேற தமிழ் தேசியம் வேற ஏதோ ஒண்ணு இருக்குதான்னு ஒண்ணு அது ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இல்ல அது உண்மையிலேயே நம்ம எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோமோ அவங்க வந்து நம்ம தலித் தேசியக்காரருக்கும் அடிக்கடி மோதல் நிறைய வருது. கண்டிப்பா வருது. அதாவது வந்து அண்ணன் வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா தலித்தியம் பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருக்காரு, தமிழ் தேசிய பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருக்காரு. அதாவது வந்து மைய நூறட்டங்கிற அந்த கான்செப்ட் வந்து இன்னும் நம்ம தலித் தேசியவாதிகள் தலித்தியத்தை மட்டும் பேசுறவங்க வந்து புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா மக்களை மைய நூறட்டத்தை கொண்டு போகணும். நம்ம என்ன தமிழ்நாட்டுல தனி தலித் நாடு அமைக்க முடியுமா? அதாவது ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல அது சில பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தன்னை ஒரு தலைவரை அடையாளப்படுத்திக்கலாம்ன்ற ஒரு, அதாவது எந்த இது ஒரு யுக்தி, மைய நீரோட்டத்துக்கு கொண்டு போறதே ஒரு யுக்தி. நீ திரும்ப திரும்ப நான் வந்து இந்த தெருவோட ஒட்டி போக மாட்டேன், வெளில போவோம்னா எப்ப நாம அவன் பிரச்சனையை எடுத்து பேச ஆரம்பிக்கிறோமோ நாளைக்கு அவன் நம்ம பிரச்சனையை எடுத்து பேசுறதுக்கான சூழல் வரும். இப்ப இந்த தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஈழ பிரச்சனைக்கு அப்புறம் அண்ணா வந்து ஈழ பிரச்சனை கையெழுத்த பிறகு நல்லா பாருங்க, பரமக்குடி படுகொலைக்கு மற்ற கட்சிகள் சாதியம் அறிக்கை கொடுக்கறது, அதுவும் ஏன்னா நம்ம இதெல்லாம் சொல்லிட போறாங்க. இன்னைக்கு வந்து ஐயோ சாதி பிரச்சனை பெருசா மறைஞ்சிருந்தது வந்து இன்னைக்கு வெளியில வந்துடுச்சு. இத வந்து வைகோவோ இல்ல நெடுமாறனோ சீமானோ குரல் கொடுக்கலாம், இவங்களை வந்து சாதிய தலைவர்களா சொல்லிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை கண்டிக்க வேண்டும். அந்த சாதிய அந்த அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். யாரு தவறு செஞ்சாலும் அவனை யாரும் சொல்லல, பேரை பயன்படுத்துவாங்க. அது ஏன்னா ஓட்ட சிதைக்கும். ஆனா நம்ம ஓட்ட அரசியல் பண்றோம்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குரிய. சமீபத்துல அந்த காடு வெட்டி பாமக இருக்காரு, உங்க தொகுதி ஜெயங்கொண்டமா நீங்க, சரி அந்த தொகுதி. அப்போ ஒரு தொலைக்காட்சியில ஒரு பேட்டி எடுக்குது, அற்புதமான பாத்தீங்களா? என்ன தொலைக்காட்சியில பேட்டி எடுத்துக்கும் போது அது பக்கத்துல இருக்க அந்த பின்னாங்கு தலைவர் வந்து சொன்னாரு,
சமீபத்துல வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, அதான் சாதி அந்த சாதி ஒழிப்பு முன்னணி, தீண்டாமை ஒழிப்பு தான். அவர் வந்து பேசினாரு, என்ன பேசினாருன்னா, சமீபத்துல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, மாற்று திருமணத்துல வெட்டி போடணும்னு சொல்றாங்க. உடனே அண்ணன் மதர் அப்படியே கையை தட்டினாரு. அட இருங்க, என்ன வெளிப்படையா பேசுங்க. குரு பேசினாரு, பாமக குரு மேடையில பேசினாரு. அப்போ நீங்க இத ஒண்ணு உத்து கவனிக்கலாம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, சாதி ஒழிப்பு. ஆமா, அப்ப சாதி ஒழிப்பு என்ன சொல்லுதுன்னா டைரக்டா சொல்றாங்க, நேரடியா தலைவர் சொல்றாரு. அப்ப தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ன சொல்றது, தீண்டாமைனா தீண்டாம இருக்க கூடாதுப்பா, சாதி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது அதான் அந்த அது ஒரு நேர்ச்சி பாருங்க எந்த அளவுக்கு அண்ணா இந்த குற்றச்சாட்டுறாங்கல்ல, அவங்களுக்கான பதில் இது. அண்ணன் வந்து என்னமோ சாதியத்தை அவர் விட்டு போன மாதிரி, அவர் சாதியத்தை என்னைக்கும் விடல. எல்லாமே மானுட பிரச்சனை, அடிப்படை கருத்தியல்ல இருந்து பார்க்க வேண்டிய பார்வை வந்து மற்றவங்களுக்கு வரல. என்ன சொல்றீங்க, முல்லை பெரியாரா இருந்தாலும் சரி, எந்த அணை பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஈழ பிரச்சனை இருந்தாலும் சரி, அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அண்ணன் குரல் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அண்ணன் மாதிரி இன்னைக்கு உலகளாவே அரசியல். நான் கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்க, இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சிருக்கோம், ஆனா இந்த அளவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. அறிவுஞானம் வேணும்ல தொடர். இல்ல ஒரு திருமாவளவன் என்பவர் வந்து உண்மையாவே வந்து ஏதோ ஒரு துரோகம் செய்யறாரு அப்படின்றது உண்மையா அவங்க உள்வாங்கிட்டு செயல்படுறாங்க அப்படின்றதுதான். திருமாவளவன் வந்து ரேஸ்ல முன்னாடி போயிடக்கூடாது, உண்மையான உணர்வாளர் அவரு. அப்ப அவங்க ரேஸ்ல இருக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கு தேவை தேர்தல். என்ன அவன் 20 வருஷம் 30 வருஷமாலாம் தன் வாழ்க்கையை ஈழத்துக்காக. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்ணா அந்த கேள்வி கேட்டாரு, 20-30 வருஷமா நீங்க இருந்தீங்க சரி சார், ஈழத்துக்காக தமிழ்நாட்டுல என்ன பண்றீங்க? ஈழத்தை வந்து நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்தாங்க, அது போதுமாங்க. இருங்க, 7.5 கோடி மக்கள் அண்ணன் புள்ளி ஒருத்தோட சொல்றாங்க. ஈழத்துக்காக குரல் கொடுக்கிற கட்சிகள் 3 கட்சிகள், தேர்தல் கட்சிகள், மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள். அவங்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? அடுத்து திமுக, அதிமுக. திமுக வந்து முன்னாடி ஈழம் மலர்ந்தால் மகிழ்வோன்னு சொன்னவர்கள் இன்னைக்கு வந்து சரி தனியன்னு சொல்லி வந்திருக்காங்க. அண்ணனுடைய கருத்தியல் தாக்கம் தான். அண்ணன் வந்து கருணாநிதி இத கூட கருணாநிதி கூட்டினாரு. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அண்ணனை வந்து அவரு சேர்த்துக்கல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது ஏதோ இந்த மாட்டு வண்டி இருக்குல்ல, அதுல மாடு இல்லாத வண்டி மாதிரி, மாடு இல்லாத மாட்டு வண்டி. அப்ப மாநில தான் அதை எப்படி மாட்ட வேண்டிய அது மாதிரிதான் டெஸ்டா வந்து யோசிச்சாங்க. அவர் முதுபெரும் தலைவரா இருந்தாலும் இன்னைக்கு வேற வழி இல்லைல்ல, வழி இல்லை. உண்மையிலே களத்துல இறங்கி போராடுறது. ஆமா, அப்போ விடுதலை சிறுத்தையை சேர்த்துட்டா இது முழுமை பெற்றோம்னு அவரு நினைச்சிருக்கிறார். அண்ணன் அந்த இதுதான் சொல்றாங்க. அங்க டெஸ்டோல சேர்ந்து விமர்சிக்கிறாங்க. அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லுது, ஆக திமுக, அதிமுக, மத்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதான் மிகப்பெரிய வருத்தம். 25 ஆண்டு கால போராட்டம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியே நம்மளால மனசை மாற்ற முடியலன்னு அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றாரு. இவங்க ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சியை சொன்னாரா அவர் அதிகமா கம்யூனிஸ்ட் அடிப்படையில அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்த ஒரு இதுவாதான் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கு. ஆனாலும் அவர் ஒரு பேட்டியில சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. ராஜபக்சே கொள்கையும் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொள்கை என்னடா இது, ராஜபக்சே கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கையும். அதாவது வந்து அதிமுக கொள்கையும் அதுதான், அதிமுக பிஜேபி கொள்கையும் அதுதான், காங்கிரஸ் கொள்கையும் அதுதான். இது அடுத்து 3வது சக்தின்னு சொல்லப்படுற கம்யூனிஸ்ட் கொள்கையும் இந்திய அளவுல அவங்களும் ஒண்ணுதான். ஆக என்ன வாய்ப்பு? நீங்க என்ன பண்ணீங்க? 25 வருஷமா நீங்க அரசியல் பண்ணீங்க. திரும்ப அவங்க வந்து அது திரும்பவும் அங்க போறாரா, அவரு வந்து அந்த நிலைமைக்கு போறாரா? இன்னைக்கு வந்து பிரதம மந்திரி வந்து திருமாவளவனுக்கு போன் பண்ணி, அண்ணனுக்கு போன் பண்ணி, ஏன்னா இது வந்து வரலாற்றுல வந்து ஒரு இதெல்லாம் பதிவு. இவர்களுக்கு போனா வந்து ஒரு தலித்திய சிந்தனை இல்லாதவனுக்கு போனா இது வந்து ஒரு அவனுக்கு அதை பத்தி தெரியல. எனக்கு உண்மையிலே வந்து இவருக்கு இங்க போய் நின்றுட்டா இவர் வந்து மக்களுக்கான உரிமையை பெற்றுட்டாரா? ஒரு போய் கை கொடுத்தாராம்பா பிரணாப் முகர்ஜி கிட்ட, அது பெருசா இவங்க பேசிக்கிறாங்களா? அதை பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, அதை பத்தி உனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு பசிச்சாதான் அதோட விஷயம் உனக்கு தெரியும். உனக்குதான் எல்லா வேலையும் நல்ல சாப்பாடு கிடைச்சிருது, எந்த ஒரு வன்கொடுமை அனுபவிக்காதால. அப்போ திருமாவளவன் அங்க கை கொடுத்ததோ இல்ல இது பண்றதோ நீ விமர்சிக்கிறன்னா அதற்கான தெளிவுபட்டா உனக்கு அடிநிலை மக்களின் அந்த உணர்வுகளை வந்து நீங்க புரிஞ்சிட்டு இருந்தா உனக்கு அந்த அதுதாங்க அந்த வரலாறு படிச்சவங்க தொடர்ச்சியா. இப்ப மாநில பிரிவு அங்க பிறந்தது, இங்க பிறந்தது, நெம்மறி கடந்த பிறந்தது, எத்தனை வருடங்கள் கழிச்சு. ஆனா ஒரு மக்களை வந்து நீங்க அடிமை வச்சிருந்து அந்த